மீனராசி நேயர்களே, மீனராசி குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் ஆசீர்வாதம், ஆன்மீக சக்தி மற்றும் வாழ்க்கை அதிர்ஷ்ட. மீனராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா, உங்கள் மனதில் யாருக்கும் தெரியாத கவலைகள் இருக்கிறதா? பிறருக்காக வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை மறந்து விடுகிறீர்களா? நல்ல மனம் இருந்தும் ஏமாற்றங்கள் அதிகமாக சந்திக்கிறீர்களா? ஏதோ ஒரு தெய்வ சக்தி உங்களை வழி நடத்துகிறது என்று சில நேரங்களில் உணர்கிறீர்களா? அப்படியானால் இந்த குலதெய்வ வழிபாடு எந்த எந்த மாசத்துல எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கறத சொல்றேன். மீனராசிக்காரர்கள் பொதுவாக கருணை மிகுந்தவர்கள், ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள், பிறர் துயரத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள். பிறரை எளிதில் நம்புதல், மனதில் உள்ள வேதனைகளை வெளியில் சொல்லாமல் வைத்திருத்தல், நடைமுறை வாழ்க்கையை விட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். இவை வாழ்க்கையில் தாமதங்களும் ஏமாற்றங்களையும் உருவாக்கலாம் அப்படிங்கிறது. யஸ்ஸிவோ நாம ரூபாபியாம் யாதேவி சர்வமங்களா தயோஹோ சம்ஸ்மர நித்யம் சர்வதோ ஜெயமங்கலம். மங்களம் பார்வதி கௌரி, மங்களம் பரமேஸ்வரி, மங்களம் லலிதா தேவி, மங்களம் மீனலோச்சனா. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது இந்த ஆன்மீக பரிகாரம் சேனல்ல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரேன். அதில் இன்னைக்கு அதி உன்னதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வம். இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது குலத்தை காக்கக்கூடிய, தலைமுறையாக ஒரு குலத்தை காக்கக்கூடிய ஒரு குலதெய்வமானது. நம்ம எப்படி வழிபாடு பண்ண வேண்டும்? சில பேருக்கு ஆண் குலதெய்வமாக இருக்கும், சில பேருக்கு பெண் குலதெய்வமாக இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வமே தெரியாமல் கூட இருக்கும். என்னுடைய முன்னோர்கள் என்ன தெய்வத்தை எனக்கு வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் கூட இருக்கும். ஸோ இதில் வரக்கூடிய இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இப்போது ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்ச நேரத்துக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாது. இறை அருள், அந்த இறைவன் உங்களை கூப்பிடணும், அந்த குலதெய்வம் உன்னை கூப்பிடணும். அப்போ தான் உன்னால் அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போய் மனசார நீ ஒரு பொங்கல் வச்சு கும்பிட்டாலும் சரி, நீ ஒரு அபிஷேகம் பண்ணினாலும் சரி, ஒரு அன்னதானம் கொடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு தான தர்மங்கள் பண்ணினாலும் சரி, அந்த குலதெய்வம் உன்னை அழைக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய மரபுகள் இருக்குது. அந்த மரபுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 12 ராசி இருக்குது, நமக்கே தெரியும் 12 ராசி என்னென்ன ராசி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 12 ராசி. அப்போ இந்த 12 ராசியில் இந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் மற்றும் கர்ம பந்தங்களை சமநிலைப்படுத்தும் வழிபாடாக இந்து சாஸ்திரங்களில் கூட கூறப்படுவது அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது. ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதத்தில் வழிபட்டால் சிறப்பு. இப்போ ஒரு குடும்ப தலைவன் இருக்கார், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. இப்போ ஒரு மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு குலதெய்வம், மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு தலைவன் எந்த மாசத்துல அவன் அந்த குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்தால் அவனுக்கு அந்த வருஷம் முழுக்க சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது உண்மையாக அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மாசத்துல நீங்க போய் வழிபாடு செய்தால் 100 200% உங்களுக்கு கைமேல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் முக்கியமாக இந்தந்த தெய்வங்களாக இருந்தால் இன்னும் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். விரதம் இருந்து அந்த தெய்வ வழிபாடானது நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கை மேலே பலன் கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை. இன்னும் நிறைய விஷயங்கள் ஆன்மீக பரிகாரம் சேனலில் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அணுவான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை பயணித்தால் அந்த இல்லற வாழ்க்கை நல்லறமாக மாறி அந்த தெய்வ கடாட்சத்துடன், அந்த ஒற்றுமையுடன், அந்த சந்ததிகளோடு சிறப்பாக உங்களால் இருக்க முடியும். இது உண்மை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில்
ஒரு மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள், ஒரு மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் எந்த மாதத்தில் எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும், என்ன கையில் கொண்டு போகணும், எப்படியெல்லாம் வழிபாடு செய்தால் சிறப்பு, அப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீனராசி நேயர்களே, மீனராசி குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் ஆசீர்வாதம், ஆன்மீக சக்தி மற்றும் வாழ்க்கை அதிர்ஷ்டத்தின் ரகசியம். மீனராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் மனதில் யாருக்கும் தெரியாத கவலைகள் இருக்கிறதா? பிறருக்காக வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை மறந்து விடுகிறீர்களா? நல்ல மனம் இருந்தும் ஏமாற்றங்கள் அதிகமாக சந்திக்கிறீர்களா? ஏதோ ஒரு தெய்வ சக்தி உங்களை வழி நடத்துகிறது என்று சில நேரங்களில் உணர்கிறீர்களா? அப்படியானால் இந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு தான். நீங்கள் தான் எந்த மாதத்தில் எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். மீனராசிக்காரர்கள் பொதுவாக கருணை மிகுந்தவர்கள், ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள், பிறர் துயரத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில நேரங்களில் அதிக உணர்ச்சி வசப்படுதல், பிறரை எளிதில் நம்புதல், மனதில் உள்ள வேதனைகளை வெளியில் சொல்லாமல் வைத்திருத்தல், நடைமுறை வாழ்க்கையை விட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். இவை வாழ்க்கையில் தாமதங்களும் ஏமாற்றங்களையும் உருவாக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு எந்த மாதம் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்யக்கூடிய சிறந்த மாதமா இருக்கு, எந்த மாசத்துல சிறப்பா இருக்கு? மாசத்திலேயே முதல் மாசமும் கடைசி மாசமும் சிறப்பு. மாசத்துல முதல் மாசம் சித்திரை, மாசத்துல கடைசி மாசம் பங்குனி. சித்திரையும் பங்குனியும் உங்களுக்கு ஏற்ற மாதம். குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்யக்கூடிய மாதம் இதுதான். இந்த மாசத்துல நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கர்மா தொடர்பு, உங்களுடைய எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும். மீனராசிக்கு ஏற்ற குலதெய்வங்கள் ஆண் தெய்வத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா பெருமாள் சில பேருக்கு குலதெய்வமா இருக்கும், சில பேருக்கு சிவன் சம்பந்தப்பட்டது, முருகன் சம்பந்தப்பட்ட பெயர்களே நிறைய பெயர் இருக்குல்ல. சுவாமிமலை, சுவாமிநாத சுவாமி, நிறைய சொல்றோம் இல்லையா. முருகன் சம்பந்தப்பட்ட பெயர்கள். பெண் தெய்வத்துல காமாட்சி அம்மன் ரிலேட்டடா இருக்கக்கூடியது, மாரியம்மன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் குலதெய்வமா இருக்கும். அன்பு, கருணை, குடும்ப ஒற்றுமை மற்றும் அடையாளமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஓம் தீர்க்க நேத்ராய வித்மகே கேலஹஸ்தாய தீமகே தன்னோ குலதேவதா பிரஜோதயாது. ஞாபகமா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வாழ்க்கையில ஒரு படி நல்ல மேல வருவீங்க, அமோகமா இருப்பீங்க. மீனராசி பொறுத்தளவுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. நீங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. அதாவது அருள் இல்லாருக்க உலகில்லை, பொருள் இல்லாருக்கு உலகில்லை, ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு எந்த உலகமும் கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் என்ன பூஜை பண்ணுறீங்களோ, எந்த விஷயத்தை நம்பிக்கையோட சுவாமி கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களோ, இதெல்லாம் தான் உங்களை பாதுகாக்கும், இதெல்லாம் தான் உங்களை கடைசி வரைக்கும் நல்லபடியாக வைக்கக்கூடியது இது ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பெருமாள் குலதெய்வமாக இருந்தால் துளசி மாலையும், சிவபெருமான் குலதெய்வமாக இருந்தால் வில்வ மாலையும், அதே போல் அம்பாள் குலதெய்வமாக இருந்தால் மல்லி மாலையும் சாற்றவும். இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். பால் பாயாசம் சுவாமிக்கு கல்கண்டு சேர்த்து பால் பாயாசம் செய்தால் சிறப்பு. கல்கண்டு சேர்த்து பால் பாயாசம் சுவாமிக்கு நிவேதனம் செய்வது சிறப்பு. பழ வகைகள் நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம். இதெல்லாம் வைத்தது போல் மீனராசிற்கு கிடைக்கும் பலன்கள் என்னென்னலாம் அப்படின்னு சொன்னால், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், மன நிம்மதி அதிகரிக்கும், ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும், திருமணம் மற்றும் குடும்ப நலன் மேம்படும், நல்ல மனிதர்களின் ஆதரவு கிடைக்கலாம், வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அமையலாம். ஸோ எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ கவலைப்படாது. மீனராசி தவிர்க்க வேண்டியது அனைவரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. மனவேதனை உள்ளுக்குள் வைத்திருப்பது, முடிவுகளை தள்ளிப்படுவது, குலதெய்வ வழிபாட்டை அலட்சியம் செய்வது, இதெல்லாம் நேரம் கிடைக்கும்போது டக்குனு ஒரு விசிட் கிடைக்குது, அந்த வழியாக வரீங்களா, ஒரு 8 சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரதில் தப்பு கிடையாது. அதுவும் அந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்குன்னு சொன்னால், அந்த நாளில் ஜென்ம நட்சத்திர நாளில் நீங்கள் பிறந்த கிழமையில ஒரு நல்ல நாளில் நீங்கள் போயிட்டு வரலாம். நான் முதல் பதிவில் சொன்ன மாதிரி இவன் வருவான் அவன் வருவான்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு நல்லது தோன்றுறதா, நன்றே செய் இன்றே செய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை இன்னைக்கே செய், தள்ளி போடாத, நாளைக்கும் தள்ளி போடாத அப்படின்னு சொல்லுவாங்க. மீனராசினர் கடல் போல் உங்கள் மனம் ஆழமானது, உங்கள் கண்ணீர் எல்லோரும் பார்க்க மாட்டார்கள், ஆனால் உங்கள் மனதின் குரலை குலதெய்வம் கேட்கும் என்று முன்னோர்கள், உன்னுடைய குரல் உன்னுடைய கண்ணீரை மற்றவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, குலதெய்வம் கண்டிப்பாக கேட்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஸோ அதில் ஒரு தீபம் ஏற்றி குலதெய்வ வழிபாடு செய்தாலும் உனக்கு மிகவும் சிறப்பு. முன்னோர் ஆசீர்வாதம் இருக்கும் இடத்தில் வழி தானாக உருவாகும். குலதெய்வ அருள் இருக்கும் இடத்தில் வாழ்க்கை தானாக உயரத் தொடங்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. குலதெய்வம் அருள் பெற்று ஆன்மீக சக்தி, குடும்ப வளம், மன நிம்மதி பெற்று அதிர்ஷ்டம் பெருகட்டும். நல்ல அதிர்ஷ்டத்தோட யோகத்தோட சிறப்பாக இருங்க. எந்த ஒரு காரியத்தையும் நல்ல காரியத்தையும் தள்ளி போடாதீங்க. மீனராசி பொறுத்தளவுக்கு ஜலராசி தான், ஓடிண்டே தான் இருக்கணும்னு தோணும். ஆனால் சில விஷயங்கள் நம்ம கேட்கும் பொழுது சிறப்பால் செய்தால் சிறப்பு.
இப்போ நம்ம 12 ராசிக்கும் பார்த்தோம். மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் எந்தெந்த தமிழ் மாதத்தில் எந்தெந்த வழிபாடுகள் சிறப்பு, எந்தெந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த ராசியில் சுவாமியை போய் தரிசனம் செய்தால் சிறப்பு அப்படின்லாம் இருக்குது. ஸோ அந்தந்த நாளில் போய் அந்தந்த சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள். இப்போது நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இதே ஒரு இதில் இப்போது வீட்டில் அப்பா வந்து ரிஷப ராசி வச்சுக்கோங்களேன். வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள்லாம் வந்து வேறு ராசியில் இருக்காங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு அப்பாவுடைய ஜன்ம நட்சத்திர அந்த ராசியில் சொன்ன தமிழ் மாதத்தில் போய் செஞ்சுட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு உகந்த அந்த குலதெய்வ மாதம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதத்தில் குழந்தைகளை கூப்பிட்டுன்னு போயிட்டு நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணி வச்சுட்டு வந்தால் சிறப்பு. வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது குலதெய்வத்திற்கான 12 ராசிகளுக்கான எந்தெந்த மாதத்தில் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும், என்னென்ன தெய்வமாக இருந்தால் நமக்கு இன்னும் சிறப்பு அந்த வழிபாடு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கமெண்ட்டில் கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய சந்தேகம் உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும், உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கப்படும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது கமெண்ட்ஸ் பண்ணி, சார் சாமி நீங்கள் சொன்னது உண்மை, நான் இந்த மாதத்தில் வழிபாடு பண்ணுறேன், இவ்வளோ நாள் நான் பண்ணலை, இனிமேல் நான் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் இதற்கப்புறம் உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்காக நீங்கள் செய்யுங்க. மற்றவங்களுக்காக வேண்டாம், உங்களுக்காக நீங்கள் நன்னா இருக்கணும், உங்களுடைய குடும்பம் உங்களுடைய மற்ற விஷயங்கள் நன்னா இருக்கணும், உங்களுக்காக நீங்கள் இதை செய்யுங்க. செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.